நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆடி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட என்ன பலன்களை தரும் அப்படின்னு பார்த்துடலாம். ஐயா, போன மாதம் நல்லா இல்லை, குரு பயிற்சிக்கு பிறகு அப்படி நல்லாயிருக்கும் இப்படி நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொன்னீங்க. ராசி பலனை கேட்டு கேட்டு சலிச்சு போனது தான் மிச்சம். நான் ஒன்றும் பெருசாக நல்லா இல்லைங்களே அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும், ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா, சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது நீடித்து கொண்டே இருக்குமா என்பதெல்லாம் இப்போது கண்டிப்பாக பார்க்கலாம். சரி, இந்த மாதாந்திர பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது? அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு எல்லா அமைப்புகளையும் ஒரு முன்னுரையாகவே சொல்லுவேன். வருட பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுக்கள் அந்தந்த கிரகங்களுடைய ஒரு பெயர்ச்சியை வச்சு சொல்லப்படுகிறது. 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பயிற்சி நடக்குங்க. அப்போ அந்த 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி ஒரே வீட்டில் இருக்கிறார் இல்லையா, அதை வச்சு சனி பயிற்சி பலன்கள் சொல்லப்படுகிறது. குரு பயிற்சி 12 மாதத்துலேருந்து 13 மாதம் வரைக்கும், ஒரு வருஷத்தில் ஒரு கொஞ்ச நாள் கூட இருக்கும். அப்போ அந்த 12 மாதங்கள்லேருந்து 13 மாதங்கள் வரைக்கும் அந்த குரு பயிற்சியை வச்சு அந்த குரு எங்கே இருக்கிறார் என்பதை வைத்து அந்த ராசிக்கு, உதாரணமாக கன்னிராசிக்காரருக்கு இப்போது லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். உங்களுக்கு இந்த 11ஆம் இடத்துலேருந்து எங்கெங்கே இடத்தை பார்க்குறார் அப்படின்றத வச்சு அந்த குரு பயிற்சி பலன்களை சொல்லுகிறோம். ஒரு வருடத்திற்கு அந்த பலன்கள் மற்ற கிரகங்களையும் சேர்த்து, ஏன்னா பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது நவ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய 9 கிரகங்களையும் சேர்த்து வைத்து பலனாக சொல்வது தான். ஆயினும் அது உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்குள் அடக்கம். இப்போ எப்போவுமே பாருங்கள், ராசி பலனை சொல்கிற மாதிரி எனக்கு ஃபுல்லாக நடந்துடுறது இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுவார், எனக்கு கரெக்டாக நடக்குதுன்னு ஒருத்தர் சொல்லுவார். எப்போவுமே இந்த மாத பலன்கள், வார பலன்கள், ராசி பலன்கள் எல்லாமே இப்படித்தான் இருக்கும். இந்த ராசி பலன்களையும் தாண்டி உங்களுடைய பொதுவான ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பொதுவான உங்களுடைய உண்மை யூனிக் அப்படின்னு சொல்லுவோம், உங்களுக்கே உரித்தான ஜாதகம். இது பொதுவான ராசி பலன்கள். உங்களுக்கே உரித்தான ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அமைப்புகள் நடக்கிறது என்பதை மேட்ச் பண்ணியும் இங்கே பார்க்கலாம். இப்போ நான் குரு பயிற்சியை சொன்னேன், சனி பயிற்சியை சொன்னேன், ராகுகேது பயிற்சி 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அந்த 1.5 வருஷம் அந்த இடத்துல இருக்கிறதுனால உண்டான பாதிப்புகள் இல்லாத சாதக பாதகங்களை வச்சு அந்த பயிற்சி சொல்லப்படுகிறது. மாத பயிற்சி அப்படிங்கிறது சூரியனுடைய இயக்கங்க. ஒவ்வொரு மாதமும் சூரியன் எந்த இடத்துல இருக்கிறார்ன்றதை வச்சு தான் இந்த மாத பயிற்சி. அதுவும் தமிழ் மாத பயிற்சி அப்படித்தாங்க. ஆடி மாதம் முழுக்க சூரியன் கடக வீட்டில் இருப்பார். ஆடி மாதம் முழுக்க சூரியன் கடக வீட்டில் இருப்பார். அந்த 30 நாளும் இப்போ நான் பேச போகிற ஆடி மாத பலன்கள் கடகத்தோடு சூரியன் சுபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய யோகம். இதில் என்ன ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு சொன்னால், உங்கள் பிறந்த ஜாதக அமைப்பின்படி சூரிய தசை நடந்து கொண்டிருப்பவர்கள், சூரிய புக்தி நடந்து கொண்டிருப்பவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு மாதம் டாப்பாக இருக்குங்க. ஏன்னா சூரியன் குருவை அஸ்தங்கப்படுத்தி சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் சூரிய அந்தரம் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட இப்படித்தான் இந்த பிறந்த ஜாதக பலன்களை அப்படியே மேட்ச் பண்ணி பார்க்கணும். கடகத்தில் இருக்கிறார் சூரியன், ஏற்கனவே இருக்கக்கூடிய உச்சகுருவோடு இணைய போகிறார். உச்சகுருவை அஸ்தங்கப்படுத்தி தான் சுபத்துவம் ஆக போகின்ற இந்த அமைப்பு யார் யாருக்கெல்லாம் சூரிய தசை நடக்கிறதோ, சூரிய புக்தி நடக்கிறதோ, அவர்கள் சூரிய அந்தரம் நடக்கிறதோ, அவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி மாதம் பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்குங்க. சரி, இந்த மாதத்தில் ஏதாவது பெரிய அளவில் பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க. அதாவது ஆடி மாதத்தின் நடுப்பகுதியில் 16, 17ஆம் தேதிகளைப் போல இப்போது இருக்கக்கூடிய சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சத்தை அடைகிறார். ஆடி மாத நடுப்பகுதி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே ஒரு நீச்சம் என்கின்ற ஒரு அமைப்பை அடைகிறார். அதை போலவே 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்போது இருக்கக்கூடிய அந்த ரிஷப வீட்டிலிருந்து மிதுன வீட்டிற்கு மாறுகிறார். புதனும் கூட ஆடி மாதம் 3ஆவது வாரத்தில் அப்படியே சூரியனோடும் குருவோடும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. இதுதான் மாதாந்திர முக்கிய பலன்கள். ஆக இதை வைத்துத்தான் உங்களுக்கு எந்தெந்த நிலைமைகளில் இந்த பலன்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இந்த பலன்களுடைய அமைப்பு உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு உட்பட்டது என்பதால் பெரும்பாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி சூரியனை யோகராக கொண்டவர்கள், சூரியனை யோகராக கொண்ட லக்னத்தில் பிறந்திருப்பவர்கள், சூரியன் சார்ந்த ஒரு துறை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், சூரியனுடைய அமைப்புகளில் இருக்கக்கூடிய, இப்போ நான் அந்த அந்தர வாரையா சொல்ல இல்லையா, இது எல்லாத்துலேயும் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் நல்லா இருக்குங்க. இப்பொழுது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக
இந்த ஆடி மாதம் என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் மிகப்பெரிய பலமான ஒரு அமைப்பை அடையக்கூடிய அட்டகாசமான மாதம் இந்த மாதம். முதல் 15 நாட்களுக்கு தூள் கலப்புவீங்க. நீங்கள் வச்சது தான் எல்லாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சகலமும் கிடைக்கக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா முதல் 15 நாட்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் அப்படியே ராசி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது. ராசிநாதன் ராசியை பார்த்தாலே வலுவான ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதற்கடுத்து உச்சகுரு உங்களுடைய ராசியை பார்ப்பது முதல் 15 நாட்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய அமைப்புகளாக காட்டுகிறது. 16வது 17வது நாள் ஆடி மாதம் 16, 17வது நாட்களில் செவ்வாய் அப்படியே 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 8ஆம் இடத்திற்கு மாறினா கூட விபரீத ராஜயோகம்னு சொல்லப்படக்கூடிய 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கின்ற ஒரு அமைப்பை எதிர்பாராத நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. எதிர்பாராத நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக எல்லா விதத்திலையும் இருக்கும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நண்பர்கள் கூட்டாளிகளால் ஏதாவது கூட்டு தொழில் பண்ணக்கூடிய, மனைவி பேரில் வீடு கட்டுறது, மனைவி பேரில் கார் வாங்கிறது, மனைவி பேரில் தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அருமையான அமைப்புகள் இப்போது உண்டுங்க. சிலருக்கு காதல் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இளைய பருவத்தினருக்கு அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றார் போல் ஏற்கனவே லவ்வெல்லாம் பண்ணினேன். யார் தான் அந்த காலத்தில் லவ் பண்ணல? அந்த காலத்துலலாம் 16, 18 வயசுலேயே லவ் வந்துடுது எங்களுக்கு. நீங்கள் என்ன இப்போ போய் சொல்கிறீங்க? எனக்கு 16, 18 வயசுலேயே லவ் வந்து அது அந்த பிரேக்கப் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அது வந்து காஃப் லவ் என்று சொல்லப்படக்கூடிய சும்மா விடலை பருவத்தில் செஞ்சது. இப்போ நீங்கள் மெச்சூரிட்டியான வயசுக்கு வந்துட்டீங்க. இதில் வந்து ஒரு நல்ல லவ் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு என்பதை காட்டக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல நற்பலன்கள் நடக்கும். பிற்பகுதி 15 நாட்களில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏதாவது உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது நல்ல ட்ரேடிங் மூலமாக நல்ல பணவரவுகள் இருக்கும். ஏற்கனவே பணத்தை அப்படி விட்டுட்டேன் இப்படி விட்டுட்டேன் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இழந்த பணத்தை திரும்ப வரக்கூடிய தன்மை ஆடி மாதத்தின் பிற்பகுதி 15 நாட்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுகிறது. மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு. கண்டிப்பாக சோம்பலாக இருந்துடாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஆடி மாதம் பிற்பகுதியில் வந்து சுக்கிரன் 15ஆம் இடத்திற்கு வருகிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகம். பிள்ளைகளால் கொஞ்சம் நன்மை இருக்கும். 5ஆம் இடத்துல உட்காந்து பிள்ளைகளுக்கு எதுவும் நல்லதாக நடந்துடக்கூடாதுன்னு தடுத்துக்கிட்டு இருக்கிறார் பாருங்க சனி. அந்த சனியை குரு சுக்கிரன் 2 பேரும் பார்க்க போகிறாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வருவது, அல்லது இங்கே உள்ளூரிலேயே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தொழில் வச்சு கொடுக்கறது, அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது, அவங்க நம்ம பேச்சை கேட்கறது, அவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கிறது, சில குடும்பங்களில் மங்கள சத்தம் கேட்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க. விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் 2026 ஆடி மாதம்